Taste the Daily. உசிலம்பட்டி மலர் சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்யும் மழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் வரத்து குறைந்துள்ளது. மேலும் சுப முகூர்த்த தினங்கள் கார்த்திகை திருநாளும் அடுத்தடுத்து வருவதால் பூக்களின் விலை 3 மடங்கு உயர்ந்துள்ளது. கிலோ ஒன்றிற்கு மல்லிகைப்பூ 4500 ரூபாய்க்கும், கனகாம்பரம் மற்றும் காக்கடான் 2000 ரூபாய்க்கும், முல்லை 1300 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பாபநாசம் அருகே ரயிலில் அடிபட்டு 2 மாடுகள் உயிரிழந்தது குறித்து தகவல் தெரிவித்தும் மாடுகள் அப்புறப்படுத்தவில்லை என புகார் எழுந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள ராஜகிரி உப்புக்காரன் ரயில்வே கேட் பகுதியில் ரயில் மோதி 2 மாடுகள் உயிரிழந்தன. உயிரிழந்த மாடுகளை ரயில்வே கேட் பகுதியில் ரயில்வே ஊழியர்கள் போட்டுவிட்டு சென்றதாகவும் இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் கிருமி நாசினி தெளிப்பதாக சொன்ன அதிகாரிகள் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்தனர். விடியாத திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் மக்கள் அவதிப்படுவது தொடர்கதையாகி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. போன வெள்ளிக்கிழமை மாடு அடிபட்டுச்சு. நாங்க சரி ஆள் எடுப்பாங்கன்னு சொல்லி இது பண்ணோம். ரயில்வே ஆளுங்க என்ன பண்ணாங்க, சைட்லயே போட்டு போயிட்டாங்க. நாங்க அப்பயும் உங்கள்கிட்ட சொன்னோம், இங்க போட்டா இங்க வீடுங்க நிறைய இருக்கு, இந்த மாதிரி ஆகும் அப்படின்றதுக்கு இது நாங்க எங்க இடத்துல தான் நாங்க போட்டிருக்கோன்னு சொன்னாங்க. சரி இங்க யார்ட்டும் எதுவும் பேச முடியல எங்களால. சரின்னு போய் நாங்க ஸ்டேஷன்ல போய் அங்க சொல்லிட்டு வந்தோம். அவங்க என்ன சொன்னாங்க, மறுநாள் பவுட்ரு போட்டு வரேன்னு சொன்னாங்க. ஆக மொத்தம் வருவாங்கன்னு பார்த்தா வரவே இல்லை. சொல்றோம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு கொஞ்சம் எல்லாருக்குமே. எங்க போய் சொல்றதுன்னு தான் தெரியல இப்ப எங்களுக்கு. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே அசுத்தமடைந்துள்ள நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து விநியோகம் செய்யப்படும் தண்ணீரை குடிப்பதால் உடல் உபாதைகள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வடக்காலத்தூர் கிராமத்தில் பொதுமக்கள் குடிநீருக்காக பயன்படுத்தி வரும் ஆழ்குழாய் நீர்த்தேக்க தொட்டியின் கான்கிரீட் மூடி இடிந்து விழுந்ததால் வலையை போட்டு மூடி வைத்துள்ளதால் தண்ணீர் அசுத்தமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை முறையிட்டும் விடியாத திமுக அரசின் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியப்படுத்துவதாக பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே தரைக்கடியில் செல்லும் குடிநீர் குழாயில் பழுது ஏற்பட்டு கடந்த 1 மாத காலமாக குடித்தண்ணீர் வீணாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பொள்ளாச்சியில் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்ற போது எதிர்பாராத விதமாக குடிநீர் குழாயின் வால்வு சேதமடைந்துள்ளது. இதனால் கடந்த 1 மாத காலமாக பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி வருவதுடன் சாலையில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகளும் அவதிப்படுவதாக கூறப்படுகிறது. ஆனால் இதுகுறித்து விடியாத திமுக அரசின் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டினர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பாதைக்கு குறுக்கே உள்ள மின்கம்பத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். 22வது வார்டு பகுதியில் உள்ள இந்த மின்கம்பம் போக்குவரத்திற்கு இடையூறாகவும் இதனால் விபத்து ஏற்படும் வகையிலும் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியாத அரசின் மின்வெட்டு வாரியம் இந்த மின்கம்பத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் பகுதியில் லாரி மோதி 10 மாடுகள் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பேச்சியப்பன் என்பவர் தனக்கு சொந்தமான மாடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு சென்றார். அப்போது கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையை மாடுகள் கடக்க முயன்றபோது லாரி மோதியதில் 10 மாடுகள் உயிரிழந்த நிலையில் மேலும் 10 மாடுகள் காயமடைந்தன. விழுப்புரம் அருகே சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக தகவல் தெரிவித்தும் விடியா அரசின் வனத்துறை அலட்சியமாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சாலையம்பாளையம் சவுக்கு தோப்பில் சிறுத்தையின் கால் தடம் இருப்பது உறுதியானதால் கிராம மக்கள் பீதியில் ஆழ்ந்துள்ளனர். ஏற்கனவே விக்கிரவாண்டி ரெட்டனை பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் கண்டறியப்பட்டதால் அசம்பாவிதம் ஏதேனும் நடக்கும் முன் அனைத்து சிறுத்தைகளையும் பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விட வனத்துறையை மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வெளிமாநில பக்தர்களை ஏமாற்றிய போலி வழிகாட்டிகள் சிக்கினர். ஆந்திர பக்தர்களிடம் வெங்கடேஷ், அம்மையப்பன், கணேசன் ஆகிய 3 தங்களை வழிகாட்டிகள் என கூறி தலா 250 ரூபாய் பெற்றுள்ளனர். பின்னர் 100 ரூபாய் செலவில் சிறப்பு தரிசன டிக்கெட்டுகள் பெற்று அம்மன் சுவாமி சன்னதியில் தரிசனம் செய்து வைத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த மோசடியை விசாரித்த அறநிலையத்துறை அதிகாரியையும் அவர்கள் 3 தாக்கி மிரட்டிய நிலையில் சிக்கினர். கடலூர் மாவட்டம் குப்பநத்தம் ஆதி திராவிட மக்கள் வசிக்கும் பகுதியில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு 2 ஆண்டுகளாக பைப்லைன் வழங்கப்படாமல் உள்ளதால் கிராம மக்கள் குடிநீர் இன்றி தவிக்கின்றனர். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு மின் மோட்டாரின் பைப்லைனுக்கு இணைப்பு கொடுக்காததால் குடிநீர் இன்றி தவிக்கும் மக்கள் விவசாய நிலத்துக்கு சென்று தண்ணீர் எடுக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர்.
டேங்க் பின்னாடி இருக்க டேங்கு பாருங்கள், இது கட்டி 10,000 லிட்டர் இது கட்டி 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் அதுலேருந்து தண்ணி இன்னும் திறந்து விடலை. அதுக்குரிய போர் இங்கே போட்டு பழுப்பு லைனு கொடுத்தாங்க. ஈபியில் வந்து கரண்ட் லைன் இல்லைன்னு சொன்னாங்க, கரண்ட் லைன் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் இதுலேருந்து தண்ணி இன்னும் எடுத்து இந்த டேங்க்கு கொடுக்கல. இதில் ஒரு 150 குடும்பத்துக்கு மேற்பட்ட குடும்பம் இந்த டேங்கை நம்பி தான் இருக்குது. நெய்வேலிலேருந்து கூட்டு நீர் தண்ணி வருதுன்னு சொன்னாங்க, அதுவும் இந்த தெருவுக்கு வரலைங்க. இங்கே தண்ணியால் ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உள்ள அண்ணாமலையார் கோயிலுக்கு செல்லும் சாலையை கிராம மக்கள் சீர் செய்யும் அவல நிலை ஏற்பட்டது. கோயிலுக்கு செல்லும் தார் சாலை சேதமடைந்தது குறித்து விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் வரும் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி கார்த்திகை தீப திருநாள் வர உள்ளதால் கோயிலுக்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி கிராம மக்களே சாலையை சீரமைக்கும் நிலை ஏற்பட்டது. கடலூரில் கால்வாய்களை முறையாக தூர்வாராத மாநகராட்சி நிர்வாகத்தால் மக்களின் அவதி தொடர்கதையாகி வருகிறது. செம்மண்டலம் வரதராஜன் நகரில் முறையான மழைநீர் வடிகால் வாய்க்கால் இல்லாத நிலையில் இருக்கிற பாதாள சாக்கடை கால்வாயையும் விடியாத மாநகராட்சி முறையாக தூர்வாராமல் கண் துடைப்பு பணியில் ஈடுபட்டு அதற்கான தொகையை பெருமளவு முறைகேடு செய்வதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் கழிவுநீர் சாலையில் வழிந்தோடி துர்நாற்றம் வீசுவதுடன் கொசு உற்பத்தி, நோய் தொற்று ஏற்படுவதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியாத மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் கொந்தளிக்கின்றனர். எனக்கு வந்து இது 4 வருஷமாகவே இங்கே தண்ணி தேங்கி நின்று ஒரே இம்சையாக இருக்குது, கொசு தொல்லை. இதனால் நான் வந்து 2 தடவை டைஃபாய்டு டெங்குன்னு 2 தடவை நான் அடிபட்டுட்டேன். அதனால் வந்து இங்கே கொசு வந்து ஓவராக முக்கியது. மழைநீர் வடிகால் வாரியம் போட்டதும் சரி கிடையாது, பாதாள சாக்கடை திட்டம் போட்டதும் சரி கிடையாது. இதனால் வந்து எங்கள் வீடு வந்து பள்ளத்தில் இருக்கிறதுனால நான் அதிகமாக பாதிப்படைகிறேன். இதுக்கு எனக்கு ஒரு விமோசனம் கிடைக்கணும் சார். மாநகராட்சி அலுவலகத்தில் வந்து போயிட்டு எழுதி வைக்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலர்கிட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, இதே போல் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கிறது. எல்லாம் வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்களே தவிர நிரந்தர தீர்வு எதுவுமே கொடுக்குறதா இல்லை. இதுக்கு போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா மேயரு, இது சம்மந்தப்பட்ட இன்ஜினியரு, அப்புறம் அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லோரும் வந்து பார்த்துட்டு போனாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் உடனடியாக சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு போனதுலேருந்து கண்டினியூஸாக இந்த பாதாள சாக்கடை பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. துர்நாற்றம் வீசுது. குழந்தைங்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. எல்லோரும் டெங்கு, மலேரியா, வாமிட்டு இந்தமாரி சிம்டம்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. யாரும் இதை பற்றி அதிகமாக கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க.